வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்தி ட்ரெண்டிங் ட்ரேடர் இந்தியால இருந்து பேசுறேன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த நிஃப்டி வந்து கடந்து வந்த பாதைகள, அதாவது ஜனவரி மாசம் மட்டும் ஒரு மிகப்பெரிய ஹை செட் பண்ணிட்டு, அதுலருந்து 10% இருந்து 30% முடியும் இறங்கியிருக்குது. ஜனவரி மாசம். அதாவது முதல் மாதத்துல ஒரு நல்ல ஹை வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 10%லேருந்து 30% இறங்கியிருக்குது. ஸோ அதோட ஹிஸ்டரி வந்து இந்த வருடமும், இந்த 2024 இந்த வருடமும் தொடருமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2008ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல நிஃப்டி செம்ம பீக்கா இருந்தது. இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக ஜனவரி 8ஆம் தேதிலாம் ஐ பார்த்தீங்கன்னா 6357, அதாவது ஜனவரி செகண்ட் வீக். அடுத்த தேர்ட் வீக் பாருங்க, லோவை பாருங்க 4448. அப்பா என்ன ஒரு டவுனு! இந்த ஐல இருந்து இந்த லோ பாயிண்ட் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1900 பாயிண்ட். நிஃப்டியோட கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைல இருந்து 30% டவுனு. அதே மாதிரி 2009 ஜனவரியில ஐ செட் ஆனது. இந்த இடம் இதுவும் 6ஆம் தேதி, அது 8ஆம் தேதி, இது 6ஆம் தேதி. நல்ல ஒரு ஐ வந்து செட் ஆகிட்டு கரெக்ஷன் ஆயிடுது 3147. அங்க இருந்து கரெக்ஷன் ஆனது பார்த்தீங்கன்னா 2661. ஸோ இதுவுமே வந்து இந்த கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 10%. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா 10% இந்த ஐக்கு இதுக்கும் டவுன். அதே மாதிரி 2010ல ஜனவரி $5310 6ஆம் தேதி. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல தான் நிற்கிறோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இன்னைக்கு 5, நாளைக்கு 6. ஸோ இந்த வாரத்துக்குள்ள ஏதாவது ஒரு கரெக்ஷன் வருமா? ஏன்னா தொடர்ந்து 2 வருடமும் 5, 6, 8 அந்த மாதிரி தான் வந்துருக்குது. ஸோ 2010லையுமே பார்த்தீங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதி செட் பண்ண ஐ பார்த்தீங்கன்னா 5310. அங்கேருந்து எவ்வளோ கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா 4766. ஸோ இந்த டிப்பை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இங்கே வச்ச ஐ இங்கேருந்து இவ்வளோ தூரம் கரெக்ஷன். ஸோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு 15% வந்து ஹைலேருந்து லோ கரெக்ஷன் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5276 டு 4766. இதுவுமே ஒரு 10% கரெக்ஷன் ஆயிருக்கு ஹைலேருந்து. அடுத்தது 2011 ஜனவரி 2011 ஜனவரி 11-10 டிசம்பர் இருங்க, இது கரெக்ஷன் 3ஆம் தேதியே ஆரம்பிச்சிச்சுங்க. வருடம் பிறந்த ஜனவரி 3ஆம் தேதி ஐ பார்த்தீங்கன்னா 6178. ஜனவரி 31 லோ பாருங்க 5416. ஸோ வந்து 13% இந்த ட்ராக்ல வந்து இறங்கிருக்குது. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே இறங்கினது வந்து கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா 13%. 2011 பார்த்தாச்சு. 2012 13 ஜனவரி இந்த 2012 ஜனவரி இதில் மார்க்கெட் வந்து ஸ்டார்டிங் ஆனது பார்த்தீங்கன்னா 4000 க்ளோஸ் ஆனது 4765. அன்னைக்கான லோ பார்த்தீங்கன்னா 4675. அங்கேருந்து ஒரு நல்ல அப். ஸோ வந்து 5166 ஹை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த 12-13 இந்த 12வது வருடம் வந்து ஒரு நல்ல அப் மூவ்மெண்ட்.
ஸோ வந்து 2008 டவுனு, 9 டவுனு, 10 டவுனு, 11 டவுனு, 12, 13 மார்க்கெட் வந்து அப் ஆயிருக்குது. ஸோ வந்து இதே 2013 பார்த்தோம்னா 13 ஜனவரி, டிசம்பர், இங்க இருந்துமே பார்த்தீங்கன்னா ஹை வந்து லோ வந்து 5859, அங்கேருந்து ஹை போயிட்டு பார்த்தீங்கன்னா 6100. ஸோ ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இல்லை. ஒரு 5% அந்த 2013 வந்து ஒரு 5% ஏற்றத்தில் முடிஞ்சிருக்குது. ஸோ இப்போ 2014, 13, 14 ஒரு நல்ல ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் தான். பெரிய ப்ளஸில் 5 to 6% வந்து மார்க்கெட் ஏறி இருக்குது. 2015 14, 13 பார்த்தாச்சு, 14 ஜனவரி பாருங்க. 2014 ஜனவரி ஒரு நல்ல ஐ செட் பண்ணியிருக்குது. 23 6355லேருந்து 5990, 6067 ஒரு சின்ன கரெக்ஷன். இந்த 2014 நிஃப்டி வந்து அந்த மாதத்தில் 2014 ஜனவரியில் 5% ஐலேருந்து இறங்கியிருக்குது. 2015 ஜனவரி மார்க்கெட் இங்கேருந்து அப் ஆகிட்டு 8996 போயிட்டு இப்போ ஜனவரி 30 அங்கேருந்து ஒரே வாரத்தில் வந்து டவுன். பிப்ரவரி மாதம் டவுன் ஆயிருக்குது. ஹை செட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 30 வந்து 9000 பக்கத்தில் நல்ல ஒரு உச்சபட்ச விலையை தொட்டுட்டு அங்கேருந்து அடுத்த ஒரு வாரத்தில் நல்ல கரெக்ஷன். பிப்ரவரி 10க்குள்ளே வந்து 8400 வந்துருச்சு. ஸோ வந்து இதுவுமே ஒரு 10% கரெக்ஷன். இதில் மட்டும் மாதங்கள் வந்து டிஃபர் ஆகிருக்குது. அதாவது ஜனவரி லாஸ்ட் எண்டில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஆகிருக்குது. அப்புறம் 2016 ஜனவரி பாருங்க, உச்சபட்ச விலை எவ்வளவு? 7972 ஜனவரி 1ஆம் தேதி செட் ஆனது. ஜனவரி 30ஆம் தேதி 21க்குள்ள லோ, 20ஆம் தேதி லோ பார்த்தீங்கன்னா 7241. ஸோ வந்து இந்த ஐக்கும் இதுக்குமான கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா 10%. அகெயின் அடுத்த மாதமும் தொடர்ந்தது. இங்கேருந்து இந்த லோவில் வந்து இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்துமே ஒரு 10%. பிப்ரவரி 29 லோ பாருங்க 6825. ஸோ எங்கேருந்து எங்கே விட்டுருக்காங்க 7000 பாயிண்ட் கிட்டத்தட்ட கரெக்ஷன் 2 மாதத்தில். நம்ம ஜனவரி மாதத்தை மட்டும் பார்த்தோம்னா 10%, அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதத்தில் 10% 2014 நடந்துருக்குது. ஸோ அடுத்தது 2017, இங்கே தான் 17 தான் வந்து மார்க்கெட் வந்து சைன் நல்லா ஏறுவதற்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. பாருங்க லோ நல்ல கன்சாலிடேஷன். மார்க்கெட் வந்து ஜனவரி மாதத்தோட 2017 லோ பார்த்தீங்கன்னா 8233. அங்கேருந்து ஹை பார்த்தீங்கன்னா 8750. ஸோ வந்து ஒரு கன்சாலிடேஷன், பெரிய அளவில் ஏற்றம் இல்லை, ஒரு 5% இது மாதிரி இருக்கும். ஸோ 17 லோ எவ்வளவு? 8100, 8600. ஸோ வந்து ஒரு 7% ஏற்றம். இங்கே தான் இல்லை கவர்மெண்ட் நல்லா ஃபார்ம் ஆனிச்சு. இங்கேருந்து தான் இந்த சுச்சுவேஷன் தான் வந்து ஒரு மிகப்பெரிய சைன். அதாவது மார்க்கெட் வந்து மிகப்பெரிய பூமு கொடுக்கறதுக்கான இது. இந்த இடத்துலாம் வந்து கரெக்டாக 9000 பிரேக் ஆனிச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்லாவே மார்க்கெட் வந்து பீக் ஆயிடுச்சு. 2018, 19, 20
2018லாம் பார்த்தீங்கன்னா வெரி வெல் ரிமெம்பர் திஸ் இயர். ஆஹா, 17 ஒரு இதானது 18 ஜனவரி பாருங்க, கரெக்டாக வந்து 18-29 உச்சபட்சம் ஐ 18ல் 11,171. அங்கேருந்து என்ன கரெக்ஷன், 10,736 லோ. ஸோ வந்து ஒரு உச்சபட்சத்துலேருந்து இந்த ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச்சுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு கரெக்ஷன். எவ்வளோ வந்தது, 10,100, கிட்டத்தட்ட ஒரு 10% இந்த மாதத்துக்குள்ள ஒரு நல்ல கரெக்ஷன். ஸோ ஜனவரி மாதமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்டில் வந்து கொஞ்சம் விழுந்துருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த 2017 தான் நல்லா கன்சாலிடேஷன் ஆனது. நிஃப்டி ஒரு பிரேக் அவுட் கொடுத்தான். அங்கேருந்து வந்து 20% இதோட லோ 9,000 பிரேக் ஆகி 11,000. 2018 எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹோப் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2019 ஜனவரி லோ பார்த்தீங்கன்னா இதில் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. லோ 10,000 மாதம் தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10,920, மாதம் எண்டில் பார்த்தீங்கன்னா 10,830. இந்த 2019 வந்து ஒரு நல்ல கன்சாலிடேஷன் பீரியடாக இருந்தது. ஸோ வந்து இந்த ஜனவரி மாதம் பெரிய ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் டு மார்ச் வந்து ஒரு டவுன் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா 2020 அந்த மிடில் தான் யாருமே மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது, கொரோனா. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்டம் கொடுக்கல. ஜனவரி ஓப்பன் ஆனது 12,212, ஜனவரி தான் பிப்ரவரி 1 கிட்ட பார்த்தீங்கன்னா 10. ஸோ வந்து ஒரு 5% தான் ஒரு சின்ன கரெக்ஷன் நடந்தது. ஸோ இந்த ஐலேருந்து பார்த்தீங்கன்னா 12,430, லோ பார்த்தீங்கன்னா 11,600. ஸோ 1,200 பாயிண்ட்னாலும் 800 பாயிண்ட், 5% பக்கம் தான் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த கொரோனா நான் ஸ்டாப் டவுன் ட்ரெண்ட். இந்த கொரோனாவில் பார்த்தீங்கன்னா அப்பா 12,430லேருந்து என்ன கரெக்ஷனு, 7,590. எக்ஸாக்டான லோ வந்தது என்ன ரேட்டு, ஸ்க்ரீனில் நம்ம பார்த்தது இந்த கொரோனா டைமில் 7,511. இதாங்க நிஃப்டியோட இந்த வருடம், அதாவது இந்த பெரிய ரேலிக்கு முன்னாடி கொடுத்த லோ வந்து 7,511. இப்போ இங்கே எல்லாம் நிற்கல, சும்மா கொஞ்சம் நேரம் வந்தாங்க, இங்கெல்லாம் நிற்கவே இல்லை. வந்து அந்த ஒரு ஸ்டோக் வச்சது தான். க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 7,800. அங்கேருந்து பிடிச்சது தான் ஜிக்ஜாக், கொஞ்ச நாள் கொடுத்தாங்க. அங்கேருந்து பாருங்கள் நல்லா வி ஷேப் ரெக்கவர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 12,000 இதில் வந்து டிசம்பர் மாதம் நல்ல பயங்கர ரேலி. இந்த ஒரு வருஷத்தில் எப்போ மார்ச் கொடுத்தானுங்க, மார்ச்லேருந்து செம ரெக்கவரி. அதுக்கப்புறம் ஒரு அப்பு டவுனு அப்பு டவுனு அப்பு டவுனு இருந்தது. ஸோ வந்து நம்ம 2008லேருந்து 2020 முடியும் பார்த்துட்டோம். இன்னும் 21, 22, 23. 21 ஜனவரி நல்ல ஒரு டீசன்ட் அப் மார்க்கெட் தான். ஜனவரி 5, ஜனவரி 1ஓட ஐலாம் பார்த்தீங்கன்னா 14,050. அங்கேருந்து ஜனவரி எண்டுக்குள்ளார 13,500. ஸோ எவரி ஜனவரி நம்ம பார்த்ததுல 2 வருஷம் மட்டும்தான் வந்து ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். 2 வருஷம் வந்து ஒரு சைடு வேஸு. ஆனால் எவரி ஜனவரி மந்த் எண்டுக்குள்ளார ஒரு கரெக்ஷன் இருக்குது. ஸோ ரொம்ப சூதானமாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டது. இந்த ஜனவரி மாதம் ஒரு சின்ன கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இந்த 2022 ஜனவரி 10ஆம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள்.
என்ன நாள்னா G20 சம்மிட் இருக்குது. அதில் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேனான எலன் மஸ்க் வந்து கலந்துக்கிறாரு. அவர் வந்து கலந்துக்கிட்டு அதில் அஃபீஷியலாக என்ன வந்து ரிலீஸ் ஆகுதோ அதாங்க உண்மையான ஃபினான்ஷியல் இதாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு ரூமர் சொல்கிறோம், வீடியோக்கு விஐ வோடாஃபோன் ஐடியாவை வந்து எலன் மஸ்க் வாங்க போகிறாருன்ட்டு. அஃபீஷியலாக எந்த நியூஸ் வந்தாலும் தான் நம்ம கேதர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2021 ஒரு நல்ல ஒரு போயிட்டு 8% வந்து கரெக்ஷன் கொடுத்தது. 21 ஜனவரி டில் மந்த் எண்டில் வந்து இந்த பட்ஜெட் டைமில் வந்து ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்தது. இந்த கரெக்ஷன் தான் நம்ம பார்க்குறோம் 2021. 2022 நிஃப்டி வந்து ஒரு 6% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ வந்து மொத்தமாக பார்த்தோம்னா 3 வருடங்கள் வந்து ஜனவரி மாதத்தில் ஏற்றமும், அதை தொடர்ந்து வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்குள்ளார ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்திருக்குது. அதனால பர்டிகுலராக இந்த ஜனவரி மாதம் 3 பீரியடில் வந்து 3 வருஷத்தில் வந்து ஒரு அப் ட்ரெண்டும், மற்றதெல்லாம் வந்து 2 வருடம் வந்து கன்சாலிடேஷனும், மற்றதெல்லாம் டவுன் ட்ரெண்டும் இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த வருடம் ஜனவரி மாதம் இந்த ஒரு கரெக்ஷன் வந்த டேட்டில் தான் நம்ம இருக்கோம். 7/8 ஓகேங்களா, 7/8/21 இல்லை அதை தொடர்ந்து வளரக்கூடியது. ஸோ வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கவும். இந்த இதில் ஜனவரி 10 வந்து ஒரு கரெக்ஷன் வருமா அப்படிங்கிற கரெக்ஷன் வருமா, இல்லை மார்க்கெட் வந்து மேலே போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதா அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சேஃப் ஃபர்ஸ்ட். ஜனவரி மாதம் எப்பொழுதுமே ஒரு 5-6% மெஜாரிட்டியாக பார்த்தோம்னா டவுன் கொடுத்துருக்குது. ஸோ ஒரு 3 வருஷம் தான் வந்து ஒரு பெரிய அப் மூவ்மெண்ட்டும் கிடையாது. 7-5%, 5% மட்டும்தான் ஏறி இருக்குது. ஆனால் டவுன் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30, 15, 10, 8 அந்த மாதிரி வந்து ஹையில் இருந்து கரெக்ஷன் ஆகிருக்கு இந்த ஜனவரி மாதத்துக்குள்ளே. அதை தொடர்ந்து வரக்கூடிய மாதங்களையும் பிப்ரவரி மார்ச்குள்ளே சின்ன சின்ன கரெக்ஷன் நடந்தது. ஸோ இன்வெஸ்டார் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மந்த் இந்த இது. ஸோ ஜனவரி 10க்கு அப்புறம் டிசிஷன் எடுத்துக்கோங்க. G20 சமிட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன நியூஸ் வருது, எந்தெந்த செக்டரில் ஃபண்டை உள்ளே போகிறாங்க, எந்த செக்டர் வளரும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை இந்த வருடமெல்லாம் இந்த சார்ட் வந்து எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டு இன்னும் சூப்பர் பவராக போவது கூட வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. G20யில் நிறையா ஃபண்டு வந்து நிறையா செக்டருக்கு வந்ததுன்னா மார்க்கெட் வந்து மிகப்பெரிய உச்சத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த இதில் கரெக்ஷன் ஆகிறதுக்குமான வாய்ப்புகளும் இருக்குது. ஏதாவது இருந்தாலும் G20 மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து 2008 24 முடியும் ஒவ்வொரு ஜனவரி மாதமும் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி.